நம் தாய் நாட்டின் அனைத்தையும் காவு வாங்கியதை அறியாதவாறு சூரியனும் உச்சம் வந்து நிற்கின்றான். வானம் தெளிவாக இருக்கிறது. ஈரமான கண்களோடு புதைந்து போன உயிர்களையும் உடைமைகளையும் தொலைந்து போன முகவரிகளையும் எண்ணியபடியே இதயங்கள் கனத்து போயிருக்கிறது. தாய் நாட்டை பிறந்து உறவுகளை பிரிந்து வெளிநாட்டிலே குடும்ப சுமைக்காக உழைக்க வந்த உறவுகள் ஒவ்வொரு நொடியும் சமூக ஊடகங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு செய்தியும் கனமாகவும் வேதனையாகவும் இருக்கின்றன. இன்னும் சிலரை இதுவரை தொடர்பு கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல மக்கள் உதவிக்காக அழுகிறார்கள். சிலர் தன் அன்புக்குரியவர்களை தேடுகிறார்கள். பணத்தை கொண்டு எதுவுமே செய்ய முடியாது என்பதற்கான படிப்பினை இந்த இயற்கையின் சீற்றம். ஒருவேளை உணவுக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுத்தமான தண்ணீர் ஆடம்பரமான பொருளாக மாறிவிட்டது. சில இடங்களில் குடிப்பதற்கு ஒரு துளி கூட இல்லாமல் தவித்து போயிருக்கிறார்கள். கேக் வெட்டப்பட்டது போல் சாலைகள் விரிசல் அடைந்திருக்கின்றன. தண்ணீரில் மூழ்கும் கற்களை போல கட்டிடங்களும் உடைமைகளும் மூழ்கி கிடக்கின்றன. தொலைந்து போன பொம்மைகளை தேடுவது போல மண்ணுக்கு அடியில் புதையுண்டு கிடக்கும் உறவுகளின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு தாய் தன்னுடைய 8 மாத குழந்தையை கட்டி அணைத்தபடி செதுக்கப்பட்ட சிலை போல உடல்களை கண்டெடுக்கும் அவலம் நம் தாய் நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் கனத்த இதயங்கள், நம்பிக்கையற்ற முகங்கள், இழந்த ஆன்மாக்கள் மற்றும் காணாமல் போனவர்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே கண் சிமிட்டும் நொடிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. யோசிக்க கூட ஒரு நொடி இல்லாமல் எல்லாமே திரையில் பார்க்கும் திரைப்படம் போன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தாயால் தன் குழந்தைக்கு ஏற்படும் சிறு காயத்தை கூட தாங்க முடியாது. ஆனால் ஒரு முழு கிராமமும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இருந்த முகவரி தெரியாமல் புதையுண்டு போய் கிடக்கும் பரிதாபம் எங்கள் தாய் நாட்டில். குழந்தைகள் எங்கே, உறவுகள் எங்கே என்று கண்ணீரும் கம்பளையுமாக திணறிக் கொண்டிருக்கும் உறவுகள் ஒரு புறம். எல்லாமே சில நொடிகளில் நடந்துவிட்டது. ஒவ்வொரு நொடியும் நிலைமை மோசமாகிக் கொண்டே போகிறது. பல உதவியற்றவர்கள் சிக்கிக்கொண்டு காத்திருக்கிறார்கள். பலர் பயம், பசி மற்றும் குளிரில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உறவுகளே, உங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் இந்த வலைத்தளங்களில் பொழுதுபோக்குக்காக, உங்களின் மன இச்சைக்காக நாட்டின் நிலைமை அறிந்து, மக்களின் அவலம் அறிந்து, அவர்களின் கண்ணீர் அறிந்து, உணர்வுகள் இல்லாத ஜடம் போல காலத்தை கழித்து விடாமல் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இதுவும் நீங்கள் அந்த கண்ணீரில் உறைந்து போயிருக்கும் எங்கள் உறவுகளுக்காக செய்யும் பெரிய தர்மம் தான். இறைவா, கண்ணீரோடு மூழ்கி கிடக்கும் எங்கள் தாய் நாட்டையும் தாய் நாட்டு மக்களையும் உன் கருணை கண் திறந்து பாதுகாத்துவிடு. இதற்கு மேலும் இப்படியான பேரழிவை எங்களால் ஈடு கொடுக்க முடியாது. ஏற்படுத்தியவன் நீ. உன்னிடமே கையேந்துகிறோம். பாதுகாத்து அருள் புரிவாயாக.